முதியவர் ஒருவர் முடிவெட்டும் கடையில் அமர்ந்திருந்தார். மற்ற ஒரு நபருடைய முடியை வெட்டி கொண்டிருந்த நண்பர் முதியவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்து, ஐயா, இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு காண்கிறார் என்றால் ஏன் இந்த உலகத்தில் கண்ணீரும் துக்கமும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று வினவ, முதியவர் ஒரு நிமிடம் சிந்தித்து அருகில் நடந்து சென்றவரை சுட்டிக்காட்டி, அந்த மனிதரின் முடி பெரிதாக வளர்ந்திருக்கிறது, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். முடிவெட்டுனர், அவர் என்னிடம் இன்னும் வரவில்லை அல்லவா, வந்திருந்தால் முடியை சரியான அளவில் வெட்டிவிட்டிருப்பேன் என்றதும் முதியவர் புன்னகையுடன், அது போலவே மக்களும் இயேசுவிடம் இன்னும் செல்லவில்லை, சென்றால்தானே அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற முதியவரின் பதில் சிந்திக்க வைத்தது. ஆம், நீங்கள் தேடும் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆசீர்வாதம், வெற்றி, உயர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் நிறைவாய் உண்டு. ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் இயேசுவிடம் செல்ல வேண்டும் அல்லவா? ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. உங்க உள்ளத்தை அவருக்கு கொடுத்தா போதும், உங்க வாழ்க்கையே மாறிடும். உங்க பாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேசாகிறத உங்களால உணர முடியும். ஆமா, ஏசப்பாவோட கரத்தை பிடிச்சு அவர் தோள் மேல சாஞ்சு, எனக்கு நீங்க போதும்னு வாழ்ற வாழ்க்கை இருக்கே பா, என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? நீங்களும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவ முயற்சித்து பாருங்க.